சந்தோஷ், புளியங்காய் கிடைச்சிருச்சாடா? ஆமாக்கா. ஏன்டா புளியங்காயாதான் இருக்கா, பழம் இல்லையா? அட போக்கா, முந்தானேத்துதான் புளியம்பழம் எல்லாமே இது பறிச்சாங்களாமா. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட எடுத்து வச்சிருப்பேன். நாங்க எல்லாத்தையுமே கடை கொடுத்து விட்டாங்களாம். சரி வீடு. அக்கா, இதெல்லாம் நல்லா கழுவிட்டு உப்பு மிளகாத்தூளும் போட்டு எடுத்துட்டு வாக்கா. சின்ன வயசுல சாப்பிட்டது நாக்கெல்லாம் எச்சு ஊறுது. சரிடா, இந்த போய் எடுத்துட்டு வரேன். அம்மா, பாப்பா பாருங்களே எப்படி ஆடுதுன்னு. ஆமாண்டா, அழகா ஆடுது. இதுக்கு ஆடலாம் வரும், பேச்சுதான் வராது. என்ன தாச்சி, எப்படி பேசுறீங்க? அப்புறம் நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையதானே சொன்னேன். 2 வயசு முடிஞ்சு 3 வயசு பிறக்க போகுது, இன்னும் வாய் பேச வரல. ஏமா, ஒரு சில பிள்ளைங்க 3 வயசு 4 வயசுல கூட பேசுறது இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பையன்லாம் வெறும் 9 மாசத்துலயே அம்மானு கூப்பிட்டான். இதுக்கு இன்னும் பேச வரலன்னா அப்புறம் அப்படித்தானே சொல்ல முடியும். சந்தோஷ், பாப்பாவை வெளியே கூட்டிட்டு போய் வச்சு விளையாடுப்போ. சரிம்மா. அன்பு வா, அன்பு நம்ம வெளியே போலாம். இங்க பாருங்கம்மா, நான் இப்படி சொல்றேன்னு என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி பேசாதீங்கம்மா, அந்த புள்ள மனசு எம்பிட்டு வருத்தப்படும். ஆமா, வருத்தப்படுறது. இத வீணா போன குடும்பத்துல பொண்ணு எடுத்துக்கிட்டு நாங்க தான் வருத்தப்பட்டுக்கிட்டு திரியறோம். ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாவம்ல, அவங்க மனசும் வருத்தப்படும்ல. ஆமா, என்னத்தான் வருத்தப்பட்டு கிழிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு புள்ளைய எம்பிட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க? அது வந்துங்க, அதுன்னு இழுக்குதே. ஏதோ உள்குத்து இருக்குமோ? நோண்டி நொங்க எடுப்போம். என்னம்மா அது இதுன்னு இருக்கீங்க? உங்ககிட்ட காசு பணமா இல்ல, புள்ளையும் இன்னும் படிப்பே முடிக்கல, அதுக்குள்ள எதுக்கு கல்யாணம்? அது வந்துங்க, அவரு ரொம்ப அவசரப்பட்டுட்டாரு. நாங்க எல்லாருமே பொறுமையா தான் கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னோம். அதான். அப்படியா? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்? அது என்கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? அவர்கிட்ட கேட்டாதானே தெரியும். ஐயோ, நடு வீட்டுல வச்சு எந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க? ஐயோ, என்னோட பழைய விஷயம் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இப்பதான் நான் மாமா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை கிளம்பிருமே. அம்மா, அம்மா. சொல்லு மகா. அம்மா, இங்க கொஞ்சம் வாங்கம்மா. இந்தா வாரம்மா. அம்மா, பொண்ணு கூப்பிடுறா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துறேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இதை சொல்லிட்டு போங்க. எதுக்கு திடுதுப்புன்னு கல்யாணம்? அது இந்த போயிட்டு வந்து சொல்றேன். இந்த போயிட்டு வந்தேன். எதுக்கு திடுதுப்பு கல்யாணம்னு சொன்னதுதான் உடனே இந்த ஓட்டம் ஓடுறாளே, இது ஒண்ணும் சரியில்லையே. நான் என் மருமவளே என்ன என் பையன்கிட்ட பேசுறான்னு ஒட்டி கேட்பேன். இவெல்லாம் எனக்கு என்ன சாதாரண விஷயம். இங்க நின்று கேட்க வேணாம், பின்னாடி போய் அங்க இருந்து ஒட்டி கேட்போம் என்ன பேசுறாளுங்கன்னு. எப்படியோ மகா, நல்ல நேரத்துல கூப்பிட்ட. நான் என்ன பண்றதோ ஏது பண்றதோன்னு பக்கு பக்குன்னு ஆயிருச்சு. ஐயோ, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னம்மா நீங்க அவங்க கிட்ட மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லிருந்தீங்க, அவ்வளவுதான் என் வாழ்க்கையே போயிருக்குமா. என்னம்மா சொல்ற? அம்மா, உண்மையே சொல்ல போனா நம்ம வீட்ல இருந்ததை விட நான் இந்த வீட்ல தான் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன். என்னம்மா சொல்ற? மாமா, அங்க நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் அப்பா என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்னு பயந்து பயந்து வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையா இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லம்மா, என்னைய நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. அவங்க வீட்டு மக மாதிரி என்ன பாத்துக்கிறாங்க. என்னோட பழைய விஷயம் எதுவுமே இந்த குடும்பத்துல உங்களுக்கு தெரியாது. அப்படி எதுவும் தெரிஞ்சதுன்னா என்ன வேணான்னு ஒதுக்கிடுவாங்களோன்னு பயமா இருக்குமா. எத்தனை நாள் கழிச்சு இனிமேதான் இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்ப போய் இதெல்லாம் வெளியே வந்தா என்னமா பண்றது? அந்த விஷயம் இந்த விஷயம்ன்றாளுங்க, என்ன விஷயம்னு சொல்லவே மாட்டேங்கிறாளுகளே. இவனுக்கு ஏதோ பழைய கதை வேற இருக்காமே, அது என்ன கதை, அது என்ன கூத்துன்னு தெரியலையே. எம்மாடி, உங்க அப்பா உனக்கு கெட்டது பண்ணிட்டாரோன்னு நினைச்சேன். ஆனா ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லதை தான் பண்ணியிருக்காரு. அந்த பண்ணனதெல்லாம் இருக்கட்டும், இவன் என்ன பண்ணுனான்னு சொல்லு. ஆமாம்மா, அத்தை அப்பா மாதிரி கிடையாது. இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கம்மா. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுமா. காசு பணம் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்காங்கம்மா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம வீட்ல பெரியம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. சூப்பர் பாப்பா, சூப்பரா ஆடுற. நிறைஞ்சா, இங்க வாயா. சொல்லுங்க. வாயா, புளி எடுத்துக்க வா. எனக்கு வேணும், பல்லு கூசும். உனக்கு வேணாண்டி தங்கம், அது நல்லா இருக்காது, கெட்டது. ஐயோ, அது உனக்கு சேராது தங்கம். ஐயோ ஐயோ, ஒன்னே ஒன்னு எடுத்துக்கிட்டு அதை மட்டும் தான் சாப்பிடணும் போ. ஏய், ஒன்னு எடுனா 2 எடுத்துக்கிட்டு போற. எனக்கு தான் எடுத்துட்டு வந்தியா? சரி சரி, அண்ணாவுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு நீ சாப்பிடு. வாங்கிக்க நிரஞ்சா. உப்பு மிளகாத்தூள்ல இருக்கு, வா இந்த தொட்டு சாப்பிடு, நல்லா இருக்கும். நீ வாங்குவ, நீ அதெல்லாம் தொட்டு சாப்பிட கூடாது. வாயா, வந்து உட்காந்து சாப்பிடு வா. இல்ல இருக்கட்டும். இருக்கட்டும் கொறுக்கட்டும் சொல்லக்கூடாது. அது உன் மாமே, நான் உன் அண்ணி, சரியா? அப்படிதான் கூப்பிடணும்.
ம். ஐயோ சந்தோஷ் வேற இருக்கான். அங்க பேசினதை வந்து சொன்னோம்னா சந்தோஷம் ஆட்டம் கட்டிடுவான். அதனால இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். அம்மா வாமா, புளியங்காய் சாப்பிடுவ? அம்மா மகாலா எங்கம்மா? இந்தா உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. அம்மா, என் மாமியார் கல்வி போயிருச்சா இல்லை இன்னும் இங்கே தான் இருக்கா? உள்ளதான் இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷோ, வந்தமா தின்னமா கிளம்பணமான்னு இருக்காது. சும்மா அதை இதுன்னு பேசி எதையாவது குண்டக்க மண்டக்க ஆக்கி பிரச்சனையை பண்ணி விட்டுட்டு தான் கிளம்ப போகுது இன்னைக்கு. சரி விடுமா, இருந்துட்டு போறாங்க. வந்தவங்கள போங்கன்னு சொல்ல முடியாது. சரி நீங்க சாப்பிடுங்க, இந்த பாத்திரம் எல்லாம் கிடக்குது, நான் போய் கழுவி வைக்கிறேன். அப்புறமேட்டு கழுவிக்கலாமா எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம்? சும்மா எதுக்கு இப்ப கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வாரேன். இல்லம்மா, இப்பளே பாத்துக்க, நீங்க எல்லாம் இருக்கீங்களா, இருங்க நான் போய் கழுவி வைக்கிறேன். சரிம்மா. எச்சு ஒழுக சாப்பிடுறது பாரு, நல்லா இருக்கா தங்கம்? நிறைஞ்சா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? வரியா? இல்ல, இப்போ நானும் அம்மாவும் கிளம்பிடுவோம். கிளம்புறீங்களா? அதெல்லாம் முடியாது, இருந்துதான் போகணும். இல்ல, ஏப்பா வாயா, வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரலன்னா எப்படி? வந்து இருந்துட்டு போலாம். இன்னொரு நாள் வாரோம். இன்னொரு நாள் வாரியா? ஆமா, அப்பா திட்டுவாங்க. மாமா நம்ம வீட்டுக்கு வந்து எதுக்கு திட்ட போறாரு? நான் போன்ல பேசிக்கிறேயா? இல்ல வேண்டாம். வேண்டாம் வேண்டாதான், அப்படியே மகாதான். ஏண்டா சந்தோஷ்? ஆமாங்கா. ஐய, எம்புட்டு நேரம் தான் நிக்கிறது. ஒன்னாவது பேசுறாளுகளா? பேசினதையே தான் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. அது என்ன சங்கதின்னு தெரிஞ்சாலாவது பரவாயில்ல, இல்லைன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிரும். அப்புறம் அம்மா, கதிரோட அம்மா நல்லா இருக்காங்களாம்மா? கதிரோட அம்மாவா? அது யாரு கதிரு? அப்பப்ப பாப்பம்மா. ஆனா முதல்ல மாதிரி இல்ல, இப்போ நல்லா இருக்காங்க. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அந்த பையன் வாங்கி போட்டுறான். வேலைக்கெல்லாம் அனுப்புறதில்ல, நல்லா பாத்துக்கிறாம்மா. நல்ல பையன். கதிரு இதுலயே தான் உள்குத்து இருக்கும் போலயே. நான் கூட நினைச்சேன், ஊருக்குள்ள இப்படி ஊதாரி மாதிரி திரியிறானே, அந்த பையன்லாம் எப்படி வாழ்க்கையை ஓட்டுவானோ என்னமோன்னு. ஆனா பரவாயில்லம்மா, நம்ம யாரையும் வந்துட்டு இவங்க இப்படிதானு முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அம்மா, கதிர் மட்டும் இல்லம்மா, மாமாவும் ரொம்ப நல்லவர் தாம்மா. நீங்க வரீங்கன்னு சொன்ன உடனேயுமே தடபுடலாம் ஆக்கிறதா இருக்கட்டும், என்னை சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்காக இருக்கட்டும். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் தான் கொடுத்தாரு. அத்தை என்னை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு அவர் எதையுமே என்னை சொல்ல விட மாட்டாரு. என்னை நல்லா பாத்துக்கிறாருமா. அப்படி போடு, இப்பதானே தெரியுது முழு சங்கதியும். ச்சே, அந்த மனுஷன் மட்டும் பார்க்காம இருந்தாருன்னா இன்னைக்கு நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருப்ப. ஏன்னா அந்த மனுஷன் புத்தி இல்லாம இப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாருன்னு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும், இந்த குடும்பத்தில் உள்ளவங்க உன்னைய பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. காலம் முழுக்க இப்படியே இருக்கணும், இவங்க என்னைக்கும் மாறிடக்கூடாது. அது மட்டும்தான் என் மனசுல இருக்கிறதே. ஓஹோ, அப்ப இதுதான் கதையா? இந்த அம்மனி அந்த வீட்டுக்கு ரெக்க கட்டி பறந்துருவனு தான் அவன் கரெக்டா பிரேக்க போட்டு இந்த வீட்டுக்கு தள்ளிட்டானா? சரிதான். இப்போ நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கீங்க தானம்மா? உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அம்மா, இத்தனை நாள் வரைக்கும் மாமா நான் படிக்கணும், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் அவரும் ஆசைப்படுறாரு. ஆனா என்ன, அவர்கிட்ட காசு பணம் இல்லை. அதனாலயே அவர் வெளியே தான் படுக்கிறாரு. ரூம்குள்ள நான் மட்டும்தான் படுக்கிறேன். ஐயோ ஐயோ, என்னடி நீ? என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு, வெளியே எப்படி படுக்க வைக்கிற? இங்க யாரும் உன்னை எதுவும் சொல்லலையா? இல்லம்மா, யாருமே என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஐயோ ஐயோ, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்க என்னன்னே தெரியல. ஏண்டி, இப்பதான் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு இன்னமும் வெளியே? உள்ள படுக்க சொல்லு. அதை விட்டுட்டு வெளியே வா. வெளியே என்னதான் படிச்சிருக்கியோ தவிர புத்தி தான் இல்லப்போ. என்னம்மா, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறேன்? இங்கே பாருடி, இன்னைக்கு வேணா யாரும் எதுவும் சொல்லாமல் இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போக போக இப்படியே வெளியே படுத்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்க, அப்புறம் அவங்களே சங்கதியை முடிவு பண்ணி உன்னை நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஒழுங்கா வாழ்ற வழியை பாரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன தாச்சி, பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்கியா? ஆமா தாச்சி, உட்காருங்க. அப்புறம் உன் சம்மந்தி வீடு வந்திருக்காங்க, கறியெல்லாம் தட்டை புட்டெல்லாம் ஆக்கியிருக்கீங்க. நாங்கெல்லாம் வந்தா இந்த மாதிரிலாம் எதுவும் ஆக்குறது இல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாச்சி, நீங்க வந்தாலும் செய்யறது தானே. ஆனா என்ன, நீங்க தான் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ளைட்டு செஞ்சு கொடுத்து விட்டு தானே இருக்கிறோம். ஆமா ஆமா. இன்னைக்கு என்ன முடிவோட வந்திருக்குன்னு தெரியல வேற. அப்புறம் உன்கிட்ட ஒரு சங்கதி ஒண்ணு கேட்கணுமே. ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி விடிஞ்சிரும். என்னங்க தாச்சி, சொல்லுங்க. பாத்திரம் வளர்க்கறதெல்லாம் இருக்கட்டும், அதை முதல்ல ஓரத்துல வை. நான் சொல்ற சங்கதியை முதல்ல கேளு. என்ன கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது தாச்சி, இதை கழுவி வச்சுட்டா போய் அங்க பக்கத்து தோட்டத்துல வேற களை புடுங்கிறதுக்கு வர சொன்னாங்க, அங்க வேற போயிட்டு வரணும். வேலை வெட்டி முக்கியமா இல்ல பையனோட வாழ்க்கை முக்கியமா? ஏன்
என் பையனுக்கு என்ன குறை? அவன் நல்லா தானே இருக்கான். நல்லா இருக்கான்னு நீ தான் வெளியே சொல்லி மெச்சுக்கணும். இங்கேதான் தனித்தனி படுக்கையால இருக்கு. காலகாலத்துல குழந்தை குட்டின்னு பார்த்து சந்தோஷப்படத்தை விட்டுவிட்டு இப்படியே இருந்தா எப்படி? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அதுதான் உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அததான் சொல்லிட்டு போவோன்னு வந்தேன். இப்ப சொல்லு, உனக்கு அந்த பாத்திரம் விளக்குற வேலை முக்கியமா இல்ல பையன் வாழ்க்கை முக்கியமான்னு? என்ன தாச்சி சொல்லுங்க. உங்க அண்ணன் திடுதுப்புன்னு வீட்டுக்கு வந்து, அதுவும் இத்தனை வருஷம் பேசாத ஒரு மனுஷன் திடீர்னு பேசி பொண்ணை கட்டி கொடுத்தாரே, என்ன சங்கதின்னு எதுவும் தெரியுமா? எங்க அண்ணா என் மேல இருக்க பாசத்திலையும் குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலையும் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்படி நீ தான் சொல்லி மெச்சுக்கணும். ஆனா உண்மையான சங்கதியே வேற. சரியா உன்னைய தலையில மிளகா அரைச்சிட்டான் உங்க அண்ணன். என்ன தாச்சி சொல்றீங்க? அது என்னன்னா, அத சொன்னா நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு கூட தெரியல. சொல்லுங்க. நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் என்னாலதான் உன் வீட்டுல கலகம் வந்துருச்சு, அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு சொல்லிடுவேன். அதனால தான் சொல்லி கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க அத்தாச்சி, படபடன்னு வருது எனக்கு. என்னன்னா, உங்க அண்ணன் உன் மேல இருக்க பாசத்தாலையெல்லாம் அவங்க மகளை உனக்கு கட்டி கொடுக்கணும்னு இல்ல. அப்படி கட்டி கொடுத்திருந்தாதான் சீர்வரத்தை செஞ்சு கொடுத்து அம்புட்டு இம்புட்டுன்னு அள்ளி போட்டு எப்படி எப்படியோலாம் பண்ணியிருப்பாருல்ல. அந்த மாதிரி எதுவுமே இன்ன வரைக்கும் நடக்கல. போச்சுடா தலைவலின்ற மாதிரி அவரு தலைவலியும் உன் வீட்டுல கட்டி கொடுத்துட்டாரு. அதுதான் உண்மை. அத்தாச்சி என்ன சொல்றீங்க? முதல்ல ஒழுங்கா சொல்லுங்க. உன் கோபத்தை எதுக்குமா என்கிட்ட காட்டுற? உண்மையாலும் இந்த கோபத்தையே நீ உங்க அண்ணன் கிட்ட தான் காட்டி ஆகணும். என்ன மாமியார் கிழவி அம்மா கிட்ட எதையோ பேசிக்கிட்டு இருக்கு? என்ன குட்டி கலாட்டா பண்ண போகுதுன்னு தெரியலையே. ஐயோ சொல்லுங்க அத்தாச்சி. அது என்னன்னா, இந்த மகா இருக்குல்ல, அவங்க ஊர்ல ஏதோ ஒரு பையன்கிட்ட பழகி இருக்கு. அது ரொம்ப ஏழை குடும்பம் போல இருக்குது. அதனாலதான் எப்படியாவது இந்த பிள்ளை அங்க போயிருச்சுன்னா மானமர்வாதையெல்லாம் போயிருன்னு சொல்லி அந்த மானமர்வாதை போக கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா உன் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டது. இதுதான் நடந்திருக்க கதை. அதுவும் இல்லாம உங்க அண்ணன் உன் மேல இருக்க பாசத்தாலையெல்லாம் உங்க பிள்ளைய கொடுக்கல. தலைவலி ஒழிஞ்சுதுடா சாமி அப்படின்றதுதான் உன் தலையில பொண்ணை கட்டி கொடுத்துருக்கான். அதுவும் இல்லாம நீ ஏற்கனவே உங்க அண்ணன் தலையில மிளகா அரைச்சிட்டு இப்படி ஒருத்தன் கூட ஓடி வந்துட்ட. அந்த மாதிரி அவன் பிள்ளைங்க ஏதோ ஓடி போயிருச்சுன்னா அப்புறம் மொத்தமா போச்சுட்டா நொல்லக்கணுன்ற கதையாயிடும்னு தான் எல்லாத்தையும் உன் தலையில உங்க அண்ணன் கட்டி போட்டான். அதுக்குள்ள நீ வேற எங்க அண்ணன் சேர்ந்துருச்சு, இனிமே என் குடும்பத்துல எந்த கவலையும் இல்ல அப்படி இப்படின்னு. ஐயோ ஐயோ, சரி நான் வாரேன். இப்படியாப்பட்ட வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கும் போதே இந்த சீனு விட்டுறீங்க. இன்னும் நல்ல வீட்டுல இருந்தெல்லாம் பொண்ணு எடுத்திருந்தா அம்புட்டுதான் கையிலேயே பிடிக்க முடியாது. என்னவுமா அத்தாச்சி இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.